இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். வானிலை ஆய்வு மையம் வந்து நம்ம பெங்கால் புயல் இன்று இரவு 7 மணி அளவில் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்கொள்றதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு விரிவான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் ரூம் வந்து 24/7 இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு 112 இல்லை 1077 இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஏற்கனவே சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரில் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்க அனைத்து மக்களுக்கும் நம்ம காமன் அலர்ட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக எஸ்எம்எஸ் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம். பொதுமக்கள் யாரும் இன்றைக்கி அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே வர வேணாங்கிறத நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களும் இந்த புதுச்சேரிக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகளும் யாரும் அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுடைய தங்கும் இடத்துலையே பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த புயலை எதிர்கொள்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 4000 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இன்றைக்கி பணிகள் அமர்த்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 போலீஸார்ஸ் வந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டுருக்காங்க. அனைத்து விதமான சுற்றுலா தலங்கள், பீச்சஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுவுமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு அலவுடு இல்லை. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வந்து லீவ் விட்டுருக்கோம். ஏதாவது ஈவினிங் கரையை கடற்கிறப்ப அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சமயத்தில் ஏதாவது மரங்கள் விழுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது. அதுக்காக தனியாக வனத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி சேர்ந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம். அவங்க போதுமான அளவுக்கான மரமறுப்பான், ஜேசிபி, கிரேன் அந்த வசதிகளோடு ரெடியாக இருக்காங்க. நமக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க. சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ஆப்தமித்ரா அவங்களா சேர்ந்து ஒரு 500 பேர் அதுக்கு தனியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள் கூட நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 250 தன்னார்வலர்களும் நம்மளுடைய மீட்பு பணிகளை ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.